வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். வீட்டுக்கு தேவையானது கிச்சன் டிப்ஸு, நோ காஸ்ட் ஆர்கனைசர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ன வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும். வாங்க ஃபஸ்ட்டு இது ஆர்கனைசர் என்னென்னு பார்த்துடலாம். இதுவும் காஸ்ட் ஃப்ரீ ஆர்கனைசர் தான். இது நான் இந்த சந்திரிகா சோப்போட அந்த பாக்ஸ் எடுத்துருக்கிறேன். அதை எடுத்து எல்லா சைட்ஸையுமே பிரிச்சுருங்க. நீங்கள் இந்த மேல் பாகத்தையும் கீழ் பாகத்துலையும் ஏதாவது ஒரு பாகத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை. அல்லது நம்ம அதை ஃபோல்ட் பண்ணி ஸ்டாப்லர் பின் வச்சு கூட நம்ம அதை பின் பண்ணிக்கலாம். இப்போ உள் பாகத்தை வெளியேயும் வெளி பாகத்தை உள்ளேயும் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இன்சைடு அவுட் சைடு ஆக போகிறோம், அவுட் சைடு இன்சைடு ஆக போகிறோம். பாருங்கள், உள்ளது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதில் ஒரு அழகு டிசைனாக இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து செல்லோ டேப் வச்சு அப்படியே ஸ்டிக் பண்ணாலும் சரி, அல்லது நீங்கள் ஸ்டாப்லர் பின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணாலும் சரி. கொஞ்சம் ஒர்க் இருக்கும், பட் மற்றபடி இது ஸ்டர்டியாக இருக்குது, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால இது நல்ல ஒரு ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம கோம்பெல்லாம் இதில் வச்சுக்கலாம். நான் இப்போ யூஸ் பண்ண போகிறது கர்ச்சிப்ஸ். நம்ம யூஸ் பண்ணுற யாரோடது எங்கே இருக்குதுன்னு எல்லாம் குழப்பமாக இருக்கும், கன்ஃபியூஸாக இருக்கும். ஸோ அது கர்ச்சிஃபை நம்ம வச்சுக்கலாம், நாப்கின்ஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் உங்களுக்கு எது வைக்கிறதுக்கு இஷ்டப்படுறீங்களோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இந்த ஒரு சைடு மாத்திரம்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. மற்றபடி ஈஸியாக அதை நம்ம பண்ணிடலாம். கொஞ்சம் வித்து உள்ள செல்லோ டேப்பாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். என்னோடது சின்னதாக தான் இருந்தது, பட் பரவாயில்ல, அழகாக நின்றுச்சு எனக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் எல்லா பக்கம் கூட இல்லை, அந்த ஒரு சைடு தான் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஒரு சைடை மட்டும் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க. வெளியே பிஞ்சு வராமல் பண்ணிட்டீங்கன்னா அழகு பாக்ஸ் ஆகிடும். இது நான் அதுக்கப்புறமா காட்டுறேன் இதில் என்ன வைக்கிறேன்னு. இப்போ நம்ம இந்த செல்லோ டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி அப்படியே விட்டுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் எடுக்கும்போது அந்த எண்ட் எங்கே இருக்குதுன்னு நீங்கள் தேடிட்டு சிரமப்பட்டுட்டு இருக்க வேண்டாம். அல்லது அதில் ஒரு டூத் பிக் ஒன்று வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணாத மொபைல் அந்த ஹெட் இருக்கும்ல, அந்த இதை மட்டும் அந்த ஒயரை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் நீங்கள் உங்கள் மொபைலை வச்சு இந்த மாதிரி அதாவது நீங்கள் வாட்ச் பண்ணலாம். கீழே விழுறதில்ல. இது நல்ல ஸ்டர்டியாக இருக்குது. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். அதே மொபைலில் தான் நம்ம நம்மளோட அந்த இயர்ஃபோனு வச்சுருப்போம்ல, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை இப்படி வச்சு அங்கெங்கன்னு கிடக்கும். அதை ஆர்கனைஸ்டாக நீங்கள் இந்த மாதிரி ரோல் பண்ணி சுற்றி வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல அது இருக்கும். யாருக்குள்ளதுன்னு, இது எனக்குள்ளே தான் உனக்குள்ளே தானே அந்த கன்ஃபியூஷன் வராது. இப்படி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் தூக்கி எறிகிற அந்த பொருட்களையே வச்சு நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் டிப் எல்லாம் பனானாஸ் இந்த வாழைப்பழம் எப்போவுமே அந்த காம்பு க்ரீனாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க. அதுதான் கொஞ்சம் லாங் லைஃப் வரும், கொஞ்சம் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். இப்போ பனானாவை எடுத்து அதில் நீங்கள் செல்லோ டேப் அந்த காம்பில் ஒட்டி வச்சாலும் சரி, அல்லது உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் பாலித்தீன் ரேப் இருந்தாலும் அதை ரேப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இது ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் வரைக்கும் ரொம்ப நிறைய பழம் இருந்ததுன்னா பழுக்காமல் வெளியே வைக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பனானாவை எப்போவும் ஃப்ரிட்ஜில் வைக்கவும் கூடாது. நெக்ஸ்ட்டு நம்ம புதினா மின்ட் லீவ்ஸ் பஞ்சாக வாங்குவோம். அதை ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஒரு ஹாஃப் தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு, வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு, இப்படி நீங்கள் சூடாக உள்ள இடம் இல்லை, ஒரு கூலான ஒரு பிளேஸில் நீங்கள் வச்சுட்டிங்கன்னா, கவுண்டர் டாப்லேயே வச்சுட்டிங்கன்னா பார்க்கவும் அழகாக இருக்கும். நல்லா க்ரீனாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி பேப்பர் பேக்ஸ் கிடைக்குது. நம்ம எங்கே போனாலும் அதுதான் கொடுக்குறாங்க. இதுவும் யூஸ் அண்ட் த்ரோ தான், பட் இதை கொஞ்சம் நாளைக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரிங்ஸை மட்டும் நம்ம எடுத்துடலாம். அந்த கைப்பிடியை மாத்திரம் நம்ம எடுத்துகிட்டு அது வேறு எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்துருங்க. நான் இதில் எடுக்கலை, வேறு இதில் எடுத்து வச்சுருக்கிறேன். பின்னாடி காட்டுறேன் அதோட இது யூஸ் என்னென்னு. இது எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வெஜிடபிள் பாக்ஸில் தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்காண்டி எடுக்கிறேன். ஸோ என்னோடய பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் ஹைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃபோல்டு கூட நீங்கள் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் தக்காளி, சௌச்சவ் இருக்குது, பெங்களூர் பிரிஞ்சால்னு சொல்லுவாங்க, அந்த சௌச்சவும் இருக்குது. அதையும் நான் சயோட்டேன்னு சொல்லுவாங்க. அதுவும் டொமேட்டோவும் வைக்கிறேன் நான். வேறு எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். உள்ளே வச்சு அப்படியே நீங்கள் உங்களோட அந்த வெஜிடபிள் பாக்ஸ்குள்ளே வச்சிட்டிங்கன்னா பாலித்தீன் கவருக்கு பதிலாக இப்படி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இதை நீங்கள் கிளாத்ஸ்க்கு கூட உள்ளே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரம்ஸ்டிக் ரொம்ப நாள் வரணும்னா இந்த மாதிரி கட் பண்ணி ஜிப்லாக் பேக்கில் அந்த ஏரெல்லாம் நல்லா வெளியே போக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா இது அட்லீஸ்ட் ஒரு 15 days வரைக்குமாவது வரும். உங்களுக்கு குறைஞ்சது 1 வீக் வரைக்கும் வரும். இதே தான், சேம் தான் கொரியாண்டர் லீவ்ஸ்க்கும் மல்லித்தழைக்கும் இதே மாதிரி நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு
க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஏரெல்லாம் அந்த ரிமூவ் பண்ணிவிட்டு ஜிப்லாக் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இதுவும் ஒரு 1 வீக் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக அப்படி வருது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ரெட்டை வந்து எப்போவுமே வந்து மைக்ரோவேவில் வச்சு சூடும் பண்ணக்கூடாது, வெளியே தான் வைக்கணும், ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. நான் இப்போ இந்த எடுத்த அந்த ஸ்ட்ரிங்ஸ், அதாவது அந்த கயிறு அதுலேருந்து நம்ம பேப்பர் பேக்லேருந்து எடுத்தது தான், அதை ட்ரை பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏர் இல்லாமல் நீங்கள் அப்படியே டைட்டாக டைப் பண்ணி அப்படியே வச்சிடலாம். இது வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் குட்ஸ்க்கெல்லாம் நம்ம ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கினோன்னா அதில் அந்த ஒயரை டைப் பண்ணி வரும்ல, அந்த ஒயர் டையை தான் யூஸ் பண்ணுறேன். அந்த டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுக்கு நல்லா லென்த்தியாக அந்த கவர் இருக்குமானா அதை இப்படி ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஒரு நாட் மாதிரி போட்டு வச்சுருங்க, அவ்வளோதான். இப்படி டைட்டாக வச்சிட்டிங்கனாலே இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் உங்களுக்கு வந்து ப்ரெட்டை வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் கிளிப்ஸ் வாங்கிக்கோங்க. அல்லது இதையும் கூட நம்ம கிளிப் இல்லாதவங்க வந்து என்ன பண்ணலான்னா அதையும் நான் காட்டுறேன். இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுவும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தால் தான் நீங்கள் அந்த நாட் போட முடியும், இல்லாட்டினா போட முடியாது. என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த நாட் மாதிரி இந்த மாதிரி நான் காட்டுற மாதிரி போட்டுட்டிங்கன்னா பூச்சி எதுவும் உள்ளே போகாது, கிளிப்பு தேவைப்படாது. நீங்கள் இப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டிப் இதுவும் ஒரு ஃபோல்டிங் மெத்தட் தான். நம்ம பாட்டில் வந்து யூஸ் அண்ட் த்ரோ பாட்டிலில் ஹாஃபாக இதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எனி ஃப்ளாராக இருக்கலாம், மாவாக இருக்கலாம், அரிசியாக இருக்கலாம், தாலாக இருக்கலாம், பல்சஸாக இருக்கலாம், சீரியல்ஸாக இருக்கலாம், எது இருந்தாலும் பரவாயில்ல. இதை இந்த மாதிரி கவரில் போட்டு இப்படி கேப்பை மூடிட்டிங்கன்னா இது வந்து அப்படியே இருக்கும், பார்த்துக்கோங்க. பூச்சி போட்டு ஒன்றும் பிடிக்காது. ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி வைக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி நான் அந்த இதுலேருந்து தான் எடுத்தேன், பேப்பர் பேக்லேருந்து எடுத்த ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நான் வந்து இந்த மாதிரி த்ரெட்டை யூஸ் பண்ணி என்னோடய அந்த ப்ரூம் ஸ்டிக் ப்ரஷ் இருக்குதுல்ல, ப்ரூம் ப்ரஷ்ஷு, அதை நான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய சர்வீஸ் ஏரியாவில் இருக்கிற அந்த டோரில் பின்னாடி இந்த மாதிரி நான் ஹேங் பண்ண போகிறேன். இது தனியாக அங்கங்கன்னு வைக்க வேண்டாம். இது வெளியே தெரியவும் தெரியாது, உங்களுக்கு அசிங்கமாகவும் தெரியாது, இது நீட்டாக ஆயிரும். ஸோ இந்த மாதிரி இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி தெர்மோகோல்லாம் நம்ம திங்ஸ் வாங்கும்போது வரும். அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஹேர் கிளிப்ஸு, இந்த மாதிரி நெயில் கட்டர், உங்களோட ஹேர் பின்ஸ், இதெல்லாம் நான் இந்த மாதிரி பவுச்சில் தான் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரிப்பில் கூட நீங்கள் போட்டு அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீட்டாக ஆர்கனைஸ்டாக இருக்கும், தேடிட்டாலே வேண்டாம். ஹேர் பேண்ட்ஸ் கூட வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட் டிப் நம்மகிட்ட பபிள் ஷீட் கிடைக்கும். இந்த பபிள் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து சாஃப்ட் சைடை வந்து பபிள்ஸ் இல்லாத சைடு உள்ளே வச்சு, பபிள்ஸ் இருக்கிற சைடு வெளியே இருக்கிற மாதிரி வச்சு ஃபெவிகாலோ க்ளூவோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்மகிட்ட நிறைய வந்து இந்த மாதிரி டூல்ஸ் வச்சுருப்போம் நம்ம. இது வந்து துரு பிடிச்சி போகும் வெளியே அப்படி வச்சிங்கன்னா. ஒரு சிலர் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, பாக்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஓகே. அப்படி இல்லாதவங்க வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஷீட்ஸை வந்து தூக்கி எறியாமல் நீங்கள் ஒரு பேக்கெட் மாதிரி ஒரு கிட் மாதிரி பண்ணிடலாம். நம்ம ஜஸ்ட்டு நீங்கள் அந்த க்ளூ எந்த அளவுக்கு வேணுமோ, எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குதோ அத்தனை அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு எல்லா சைடும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு மாத்திரம் ஓப்பனாக விடலாம். இப்போ வந்து நான் 2 தான் இருக்குது என்கிட்ட. ஸோ 2க்கு நான் 2 பேக்கெட் மாதிரி பண்ணுறேன். பண்ணி இதை ஸ்டிக் பண்ணி கொஞ்சம் நேரம் வரைக்கும் விட்டுருங்க, நல்லா ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆன பிறகு நீங்கள் அது உள்ளே வச்சு உங்களோட அந்த கபோர்டில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா நீட்டாக இருக்கும், ரஸ்ட்டும் ஆகாது, உங்களுக்கு துரு பிடிக்காது, க்ளீனாகவும் இருக்கும். எது எங்கே இருக்குங்கிறது நீங்கள் தேடியும் அலைய வேண்டாம். இதுக்குன்னு ஒரு பாக்ஸ் பார்க்க வேண்டாம், க்ளீனாக இப்படி நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் தூக்கி எறிகிற ஒரு பொருள் தான் பபிள் ஷீட்டு. இது மாதிரி நீங்கள் கிளாஸ் வேர்ஸ்லேயும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட செராமிக் வேர்ஸு, பிளேட்ஸு, அதில் வந்து நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகாமல் அதுவும் இருக்கும், அதுக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதை இப்போ நான் ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் காய வைக்கிறேன். காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். நான் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருச்சு உள்ள. இப்படி நீங்கள் ஸ்டோர் பண்ணி நீங்கள் உங்களோட கபோர்டில் வச்சிடலாம். இந்த மாதிரி என்கிட்ட 2 தான் இருக்குது, கட்டிங் பிளேயரும் இதுவும் மாத்திரம் தான் இருக்குது. ஸோ இதை நான் அப்படியே என்னோட கபோர்டில் வச்சுருவேன். இது ஈஸியாக இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஃப்ளாஸ்க் வாங்கின அந்த அதே கவரை தான், அந்த பாக்ஸை தான் நான் இன்னொரு ஆர்கனைசர் பண்ண போகிறேன். இது மேலே உள்ள ஒரு சைடை நான் எடுத்துட்டு இதை வந்து நான் சாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை கர்ச்சிஃபோ, இல்லை நாப்கின்ஸோ, ஹேண்ட் டவுல்ஸோ வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். செலோ டேப் வச்சு அந்த 2 சைடு மாத்திரம் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஒட்டிட்டேன்னா அது அப்படியே நல்லா நல்லா ஸ்டர்டியாக இருக்குது, திக்காக இருக்குது. அந்த மாதிரி பாக்ஸஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் அது நல்லா க்ளீனாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வரும். இதுவும் நீட்டாக இருக்கும் பாருங்கள், உள்ள வெளியே
உள்ளே உள்ளதை வெளியும் வெளியே உள்ளதை உள்ளயுமா நான் ஆக்கிட்டேன். ஸோ வெளியே ஃபுல்லாக ப்ளெயினாக ஒயிட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேலே நம்ம கிளாத்தோ இல்லை வேறு ஏதாவது டெக்கரேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே நீங்கள் வைக்கலாம். இந்த 2 சைடு மாத்திரம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணால் போதும். செல்லோ டேப் வச்சு நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி வச்சுக்கலாம். குட்டி பசங்களுக்கு நீங்கள் வேறு எதுவும் வைக்கணும்னா ஆர்கனைஸ் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது வைக்கணுமோ ஈவன் கிச்சனில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதை உங்களோட ஆயில் இதெல்லாம் கூட வச்சுக்கலாம். கீழெல்லாம் அந்த கரை படிக்காமல் இருக்கும். இப்போ நான் வந்து அந்த முதல்ல பண்ணின அந்த சந்திரிகா சோப்பில் உள்ளதை வந்து கர்ச்சிப்ஸ் வைக்கிறேன். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கபோர்ட் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். யாருக்குள்ளது எதுன்றது அந்த கன்ஃபியூஷன் வராது. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து நான் நாப்கின்ஸ் வைக்கிறேன். நாப்கின்ஸும் டவலும் வைக்கிறேன். இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு எது உங்கள் வீட்டுக்கு எது தேவையாக இருக்கோ அதை நீங்கள் வந்து அதில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். ஜிஞ்சரை வந்து நீங்கள் எப்போவும் நைஃப் வச்சு எடுத்திங்கன்னா நிறைய தோல் போகும். பட் இது ஷார்ப்பாக உள்ள எட்ஜ் உள்ள ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது பேக் சைடையும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃப்ரண்ட்டை யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி நீங்கள் ஜிஞ்சர் டீ போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து க்ரஷ் பண்ணி போடுறத விட நம்ம இடித்து போடுவோம் இல்லை நசுக்கி போடுறத விட இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொஞ்சமாக போட்டால் கூட போதும். நல்லா வந்து அந்த எசன்ஸ் இறங்குது பார்த்துக்கோங்க. இது ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு வீட்டுக்கு வந்திருக்கும் போது சொன்னாங்க. செஞ்சு பார்த்தேன். உண்மையிலே இது கரெக்டாக இருக்குது அவங்க சொன்னது. ஸோ அதனால் நீங்களும் செய்து பாருங்கள். ஜிஞ்சர் டீ போடும்போது ரொம்ப கொஞ்சம் குவான்டிட்டி போட்டாலே போதும். நல்ல அந்த எசன்ஸ் இறங்குது பார்த்துக்கோங்க. ஸ்ட்ராங்காக இருக்குது டீ. ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடலாம். க்ரஷ் பண்ணோன்னா நம்ம நிறைய பெரிய பீஸாக போடணும். அது அந்த அளவுக்கு அந்த எசன்ஸ் வந்து இறங்காது. பட் இது வந்து நல்லா இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ டீயில் வந்து நான் கொஞ்சோண்டு தான் போடுறேன். 2 பேருக்கு நான் போடுறேன். ஸோ இந்த மெத்தடும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹாட் வாட்டர் வந்து நான் ஃப்ளாஸ்கில் வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம காடமம் வந்து எப்போவும் சீட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஸ்கின் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அது 2ஓ 3ஓ அதில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு வச்சுட்டு இதை நீங்கள் அப்பப்போ குடிச்சிக்கலாம். இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மவுத் ஃப்ரெஷ்னராக இருக்கும். டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து லிட்டு வந்து டைட்டாக இருக்குது, திறக்க முடியல அப்படின்னா பாட்டிலோட லிட்டெல்லாம் வார்ம் வாட்டரில் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் கூட நீங்கள் வச்சா போதும் பார்த்துக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஈஸியாக வந்து திறக்க வருது. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்பு. இது நிறைய நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். இப்போ திறந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக திறந்துடும். இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஆயில் பாட்டில் எங்கேயாவது நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது லூஸாக இருக்கும். அது வந்து ஆயில் வந்து கசிஞ்சிரும், லீக்கேஜ் ஆகுன்ற ஒரு ஃபியர் இருக்கும். அப்போ எந்த பேப்பராக இருந்தாலும் சரி பேப்பர் எடுத்துக்கோங்க. அல்லது பாலித்தீன் கவர் ஒன்று போட்டு இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஆயில் வந்து சுத்தமாக சிந்தாது, லீக்கேஜ் இருக்காது. நெக்ஸ்ட் டிப் போயிடலாம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்ணு சரியாக தெரியாதவங்களுக்குலாம் அந்த ஊசியில் நூல் கோர்க்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்து நான் அந்த ப்ரூம் ப்ரஷ் இருக்குதுல்ல, அந்த பிளாஸ்டிக் ப்ரூம், அதுலேருந்து ஒரே ஒரு த்ரெட் மட்டும் எடுத்திருக்கேன். எடுத்து அதை ட்விஸ்ட் பண்ணி பட்டனில் தான் நான் அதில் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு காயினில் கூட அதை வச்சுக்கலாம். வச்சுட்டு சல்லோ டேப் வச்சு நீங்கள் இப்படி நான் காட்டுற மாதிரியே அதை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க, ஒட்டி வச்சுக்கோங்க. வெளியே வராமல் டைட்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த சின்னதாக அந்த கேப் மாதிரி வருதில்ல, ஒரு ஓ ஷேப்பில் இருந்த மாதிரி இருக்குதுல்ல, யூ ஷேப்பில் இருக்கும். ஓவில் யூ ஷேப்பில் இருக்கும். அந்த ஹோலுக்குள்ளே வந்து நீங்கள் முதல்ல வந்து ஊசியை விட்டுக்கோங்க. எப்போவுமே இந்த த்ரெட்டை வந்து கார்னரை வந்து முதல்ல எட்ஜை வந்து கட் பண்ணிவிட்டு விட ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் அது நல்ல ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த நீடில் விட போகிறேன். ஐக்குள்ளே விட போகிறேன். அந்த ஊசியோட காதுக்குள்ளே வந்து அந்த பிளாஸ்டிக் த்ரெட்டு, அந்த நைலான் த்ரெட்டை விட போகிறேன். அதை உள்ளே விட்டுட்டேன். இதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இந்த நூலை வந்து அந்த நைலான் அந்த இதுக்குள்ளே விட்டுட்டு அந்த நீடலை வந்து வெளியே அப்படியே இழுத்திங்கனாலே நூலோடு சேர்ந்து வந்துடுது பார்த்துக்கோங்க. ஒரு சைடு த்ரெட்டை வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க, ஒரு சைடு கொஞ்சம் நீளமாக வச்சுக்கோங்க. காட்டுறது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கிளியராக. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்துக்கோங்க இந்த மெத்தடு. நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவேன் இதில் விடுறதுக்கு. இது உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்ன வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இன்னும் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வருது. ஸோ இப்போ நான் விட்டுட்டேன் பாருங்கள், அழகாக உள்ள வந்துருச்சு. இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் ட்ரை பண்ணி
நூல் கோத்துடலாம். இந்த மாதிரி இந்த அமேசானில் நம்ம வாங்கும்போது வருதில்ல. இதை வந்து நீங்கள் பேங்கிளுக்கு வந்து உள்ளே வந்து பேங்கிள் வச்சுருக்கிறவங்க பேங்கிளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வச்சு அப்படியே ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது வந்து குட்டி பசங்களோட அந்த ஹேர் பேண்ட்ஸ் எல்லாம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கு. இது ஒரு நல்ல நோ காஸ்ட் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். கிளிப்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதில். நெக்ஸ்ட் வந்து இதே இதுதான் நம்ம யூஸ் பண்ணாத அந்த சார்ஜரில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மெஷரிங் டேப்பை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கயிறு இருந்ததுன்னா ரோப் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து சாக்ஸை வந்து நீட்டாக பேக்கெட் மாதிரி அங்கெங்கன்னு தொலைஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேரை வந்து தேடிட்டு அலைய வேண்டாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நீங்கள் நீட்டாக வச்சிடலாம். அது மாதிரி கபோர்டில் வந்து உங்களோட சோப்ஸை வந்து நீங்கள் இந்த மாதிரி புது சோப் தான் இது, நீங்கள் இப்படி வச்சிங்கன்னா ட்ரெஸ்ஸும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். உங்கள் வார்ட்ரோபும் வந்து ஃபுல்லாக நீங்கள் திறக்கும் போது நல்ல ஸ்மெல் கொடுக்கும். நீங்கள் வந்து நாப்தலின் பால்ஸ் தான் நம்ம யூஸ்வலாக போடுவோம். இதுவும் கூட வச்சிங்கன்னா நல்ல ஸ்மெல் இருக்கும். இப்போ வந்து டவலில் வந்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு இன்னொரு மெத்தடில் பார்க்கலாம். டபுளாக முதல்ல ஏற்கனவே பண்ணிவிட்டு ஒரு சைடு மாத்திரம் லேஸாக ஃபோல்டு பண்ணிவிட்டு லென்த் வைஸாக 2 தடவை மடிக்கிறேன். மடித்து இது பாத் டவல், இது கொஞ்சம் மட்டும் கேப் போடுறேன், விட்டுட்டு திருப்பி ஃபோல்ட் பண்ணுறேன். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதை வந்து அந்த பேக்கெட் மாதிரி உள்ளதுக்குள்ளே உள்ளே விட வேண்டியதான். அப்படியே ஆப்போசிட் சைடில் நீங்கள் அப்படியே இழுத்துற வேண்டியதான். புல் பண்ணிங்கன்னா அது உள்ளே போய்டும், அந்த பேக்கெட்டுக்குள்ளே போய்டும். நீட்டாக இருக்கும். இதுவும் இடம் நிறையா அடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் அப்படியே வச்சிங்கன்னா கபோர்டில் பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும். இதில் எந்த டிப்பெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றதை நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா எனக்கு திருப்பி வந்து நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஹாவ் அ குட் டே.